வணக்கம். வேலைக்கு போற எல்லா பெண்களுக்கும் ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. அதுதான் அம்மா இருசக்கர வாகன திட்டம். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா, தெளிவா இப்ப பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுக்குள்ள எவ்ளோ கஷ்டம். பஸ்ஸுக்காக காத்து நிக்கிறது, அந்த கூட்டத்துல கஷ்டப்பட்டு போறது, நம்ம நேரமும் எனர்ஜியும் இதிலேயே போயிடுது இல்லையா? இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் இந்த அம்மா டூ வீலர் ஸ்கீம். இது சும்மா ஒரு வண்டி வாங்குறதுக்கான திட்டம் மட்டும் இல்ல. இது வேலைக்கு போற பெண்களோட சுதந்திரத்துக்கும் அவங்க முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கு. சரி, இந்த திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இது உங்க பயணத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பாப்போம். அப்புறம் மானியம்னா என்ன, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், கடைசியா எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க பயணம் இனிமே எப்படி மாறப்போகுது, இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன, வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வேலைக்கு போற பெண்கள் புதுசா ஒரு டூ வீலர் வாங்க அரசு ஒரு நிதி உதவி கொடுக்குது. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த வண்டி 125 சிசிக்கும் குறைவான இன்ஜின் திறன் கொண்டதா, கியர் இல்லாத வண்டியா இருக்கணும். இதனால உங்க பயணம் ரொம்ப சுலபமாயிடும். அடுத்தது, எல்லாருமே ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயம் மானியம். அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு எவ்ளோ பணம் கிடைக்கும்னு விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச மானியத் தொகை 20,000 ரூபாய். ஆமா, 25,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு பெரிய உதவிதான். ஆனா இந்த மானியம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வண்டியோட விலையில 50% அல்லது 25,000 ரூபாய், இந்த ரெண்டுல எந்த தொகை குறைவா இருக்கோ அதுதான் உங்களுக்கு மானியமா கிடைக்கும். உதாரணத்துக்கு, உங்க வண்டியோட விலை 60,000 ரூபாய்னு வச்சுக்கலாம். அதுல 50%னா 30,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு 25,000 ரூபாய் தான் மானியமா கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டுல 25,000 தான் குறைவான தொகை. புரிஞ்சதா? சரி, இந்த சூப்பரான பலனை பெற யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? வாங்க, முக்கியமான தகுதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல, நீங்க தமிழ்நாட்டுல வசிக்கிற வேலைக்கு போற பெண்ணா இருக்கணும். உங்க வயசு 18லிருந்து 40க்குள்ள இருக்கணும். உங்க ஒரு வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். அப்புறம் நீங்க குறைஞ்சபட்சம் 8வது படிச்சிருக்கணும். பாஸ் இல்லனா ஃபெயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கையில டிரைவிங் லைசென்ஸ் அல்லது அட்லீஸ்ட் எல்எல்ஆராவது இருக்கணும். கடைசியா, ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு பாத்துக்கோங்க. இதுல இடஒதுக்கீடும் இருக்கு. பாத்தீங்கன்னா, பட்டியல் சாதியினருக்கு 21%, பழங்குடியினருக்கு 1%, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கப்பட்டிருக்கு. இது சமூகத்துல எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கறத உறுதி செய்யுது. அதோட சிலருக்கு முன்னுரிமையும் கொடுக்கறாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வேலைக்கு வர்ற பெண்கள், பெண்களே குடும்பத்தை பாத்துக்கிறவங்க, ஆதரவற்ற விதவைகள், அப்புறம் திருநங்கைகள், இவங்களுக்கு இந்த திட்டத்துல முன்னுரிமை கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். சரி, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைக்கிறது தான். இத முதல்லயே செஞ்சுட்டா அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, உங்க வயசுக்கும் இருப்பிடத்துக்கும் ஆதாரம், டிரைவிங் லைசென்ஸ், வருமான சான்றிதழ், நீங்க வேலை செய்யறதுக்கான ஆதாரம், 8வது படிச்சதுக்கான சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்க வாங்க போற வண்டியோட கொட்டேஷன். இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சூப்பர்! இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். நீங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்தாலும் சரி, 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். ஆனா அதுக்கான ஃபார்மும் நீங்க விண்ணப்பம் கொடுக்க வேண்டிய இடமும் வேற வேற. நீங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவரா இருந்தா கிராமப்புற விண்ணப்ப படிவத்தை வாங்கி உங்க விவரங்களை எல்லாம் சரியா நிரப்பி தேவையான டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து உங்க பகுதியில இருக்கிற பிளாக் ஆபீஸ்ல கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு நகரத்துல வசிக்கிறீங்கன்னா நகர்ப்புறத்துக்கான படிவத்தை வாங்கி அதுல உங்க விவரங்களை நிரப்பி டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து உங்க பகுதியில இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஆபீஸ்ல, அதாவது ULB ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி, வண்டி வாங்கறதுக்கு முன்னாடியே இந்த மானியத் தொகையை நம்ம கைக்கு வாங்கிட முடியுமா? இதுக்கு பதில் இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது முடியாது. இந்த மானியங்கிறது ஒரு ரீஎம்பர்ஸ்மெண்ட். அதாவது நீங்க முதல்ல உங்க பணத்தை போட்டு வண்டிய வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த RC புக்கோட சேர்த்து மானியத்துக்கு அப்ளை பண்ணாதான் அந்த தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க LLR வச்சு அப்ளை பண்ணிருந்தா மானியம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பெர்மனன்ட் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கியிருக்கணும். அதை சப்மிட் பண்ணா மட்டும்தான் மானியம் கிடைக்கும்.
சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். இது தமிழ்நாட்டுல வேலைக்கு போற பெண்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம். 25,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். உங்க தகுதியை சரிபார்த்து டாக்குமெண்ட்ஸை ரெடியா வைங்க. ரொம்ப முக்கியமா, வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் மானியம் கிடைக்குங்கிறத மறக்காதீங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் உங்க பயணத்தை சுலபமாக்குறது மட்டும் இல்ல, உங்க நேரத்தையும் பணத்தையும் சேமிச்சு நீங்க பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கிறது தான். உங்க சுதந்திரமான பயணத்துக்கு நடுவுல இருக்கிற தூரம் ஒரு 2 வீலர் வாங்குற தூரம் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு புது வண்டி உங்க கையில இருந்தா அது உங்க ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு சிறப்பா மாத்தும்.